ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக செய்கிறோம். இன்றைக்கி தூதுவளை ரசம். தூதுவளை எடுத்துருக்குது. தூதுவளை பறித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். ஓகேயா? அடுத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் மல்லி, ஒரு 2-3 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இவ்வளோத்தையும் சேர்த்துக்கிறணும். இதை சேர்த்துக்கிட்டால் தான் இந்த தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. மிளகு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தான் போடணும். ஏன்னா இந்த தூதுவளையில் உள்ள இதை மிளகு டவுன் ஆக்கிடக்கூடாது. அதனால் தேவையான அளவுக்கு தான் மிளகு வச்சுருக்கேன். கம்மியாக நிறைய வைக்கலான்னு வாங்க. இதோட நீங்கள் திப்பிலி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். திப்பிலி இருந்தாலும் சளிக்கு ரொம்ப நல்லது. வேறு கொஞ்சம் புளி ஊற வச்சிட்டேன். ஏன்னா இது புளி ஃப்ரிட்ஜில் இருந்தது, கொஞ்சம் இதாக இருக்குமேங்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நல்லா தட்டிட்டு வந்துடலாம். ஓகேயா? நான் அம்மியில் வச்சு தட்டலை, அம்மி சரியில்லை, அதனால் நான் மிக்சியில் தான் போட போகிறேன். இந்த மற்றபடி உரலில் வச்சு இடிக்கிறதும் ரொம்ப நல்லது. தக்காளி சும்மா பேருக்கு ஒரு சின்னது தான். ஓகேம்மா, ரசத்துக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் வாட்டி தான் போடணும். வெங்காயத்தை நல்லா சுட்டு போடணும். வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சுட்டு போடணும். இந்த தலையில் நீர் இருந்தாலே அப்பமெல்லாம் எங்கள் அம்மாலாம் வெங்காயத்தை தட்டி தான் தலையில் தேய்ச்சி விடுவாங்க. அப்போ அந்த நீர்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அதனால் வெங்காயத்தையும் தக்காளியும் இது பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் மல்லி, வத்தல், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேயா? இதை வறுத்து எடுத்தால் தான் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தால் தான் மிக்சியில் டக்குன்னு இடிபடும், நல்லா திரிச்சு கொடுக்கும். இது நல்லா அரைச்சிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேயா? இதை நல்லா அரைச்சிடலாம். இந்த வெள்ளைப்பூடு, மல்லி, இந்த மிளகு இதுக்கெல்லாம் ஸ்மெல் நல்லா தெரியும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஓகே கைஸ், நல்லா வறுத்தாச்சு. சரியா? வத்தல்லாம் அந்த கருப்பாக ஆயிடுச்சுது கொஞ்சம். இந்த பாருங்கள், இந்த வத்தல்லாம் கருப்பாகிடுச்சு பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிடுது. ஓகே, இதை இப்போ கொஞ்சம் லேசாக மிக்ஸியில் போட்டு எடுத்துட்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போ ரசத்துக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து புளி சாறை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அதில் தூதுவளையை வச்சு அரைச்சிருக்கிறோமா, அதில் லைட்டாக அந்த பொடி முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற இது பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ இதை அப்படியே கொட்டிடணும். கொட்டிக்கிட்டு ஏன் கவனம் தேவைன்னு சொன்னேன்னா, இதை அப்படியே நல்லா கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுக்கணும். அடுத்து 2வது புளி கரைச்சலை அதோட சேர்த்துக்கணும். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேயா? எண்ணெய்லாம் லேசாக ஊற்றினா போதும். இந்த புளி சேர்த்த எந்த பொருளுமே நம்ம மண் சட்டியில் வச்சா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அலுமினிய பாத்திரத்தில் புளி சேர்த்த பொருள் செய்யவே கூடாது. சரியா? அதனால் நீங்கள் இதில் செய்கிறது ரொம்ப நல்லது. இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகும் வத்தலும் போட்டுக்கலாம். ஓகேயா? கடுகு வத்தல் போட்டுட்டு இந்த ரசத்தில் போட்டிருக்குறோம்ல, இதை லைட்டாக அப்படியே மேட்டாப்பில் எடுத்து புழிஞ்சி
இப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து இது போட்டால் அந்த ரசத்தில் உள்ள வாசமும் இதில் நல்லா வரும். ஓகேயா? இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டாச்சா? இது ஆல்ரெடி மண் சட்டிங்கிறதுனால அது நல்ல சூடேறி இருக்கும். ஓகே, ரசம் தாளித்து ஊற்றியாச்சு. ஓகேவா? காணாதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் உள்ளது எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் சரியா? இது பண்ணியாச்சு. கவனம் தேவை. உப்பு தூதுவளை ரசத்துக்கு போடக்கூடாது. உப்பும் பெருங்காயத்தூளும் இறக்கும் போது போட்டு இறக்குங்க. ஏன்னா தூதுவளை பச்சை இலைங்கிறதுனால அது கடுப்பு கொடுத்துரும். ரசம் கடுத்துரும் உப்பு போட்டுட்டா. சரியா? பெருங்காயத்தூளும் மல்லி இலையும் உப்பும் போட்டுக்கலாம் கடைசியாக. இதுவே போதும். ஏன்னா தூதுவளை நிறைய போட்டதுனால பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடக்கூடாது. ரசத்தை மூடிடலாம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு டிஷ்ஷு. பாப்பாவுக்கு ரொம்ப சளி, குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தூதுவளை ரசம் வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே, ரசம் நல்லா கொதி வருது. கொதி வர்றப்பவே ஆஃப் பண்ணிடணும். ஓகேயா? கொதி வந்ததுன்னா அது ரசம் ஒரு மாதிரி தெளிஞ்சாப்பில் ஆயிரும். இப்படி இருக்கும்போதே கொஞ்சம் நுர வரணும். வந்ததை ஆஃப் பண்ணிடணும். ரசம் இருக்கட்டும். இந்த ரசத்துக்கு சைட் டிஷ் பாருங்கள், மூளைங்க. மூளையை ஆல்ரெடி இஞ்சி, வெள்ளைப்பூடு, மசாலாத்தூள்லாம் போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். அவிச்சு நல்லா க்ளீன் பண்ணி இதை கட் பண்ணியாச்சுது. ஓகேயா? பெரிய பீஸாக இருக்கிறது நான் இப்போ கட் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்கு எண்ணெய் இல்லைங்க, நெய். ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க. இது இந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வரும் மூளை. அதனால் நெய்யில் பொரிச்சா கொஞ்சம் அந்த ஸ்மெல் தெரியாது. அதனால் அப்படி செய்கிறேன். ஓகே, எண்ணெய் காய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் ஒரு அடுப்பு தான் நல்லா வேலை செய்யுது, ஒரு அடுப்பு நல்லா வேலை செய்யலை. அதனால் ரசத்தை அந்த அடுப்பில் மாற்றியாச்சு. ரசம் ஓகே, நுர வந்துட்டு. ஓகேயா? நுர வந்துட்டு ரசத்தை இப்படி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அது மண் சட்டிங்கிறதுனால ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். லைட்டாக நுர வராமல் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓகே, இது நல்லா நுர வந்துட்டு, இது நல்லா சுற்றிட்டுது. இன்னும் இப்படி ஒன்று ஒன்றா போட்டால் அது பொரிய ஒன்று ஒன்றாவே அப்படி நம்ம மீன் பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு சைடு இந்த மூளை எப்படி இருக்கும்? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.